நம்பர் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸே ரொம்ப ஸ்பெஷல் தான். கணித மேதை ராமானுஜம் சொல்லுவாங்க, நம்பர்ஸ் ஆர் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. நினச்சி பாருங்களேன், நம்பர் இல்லைன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? கேலண்டர், கை கடிகாரம், எல்லா அளவுகள் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்பரில் ஒன்னுங்கிறது வெரி வெரி ஸ்பெஷல். எல்லா நம்பருமே 0 to 9 ஸ்பெஷல் தான். ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. பட் ஒன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். இப்போ நம்ம வந்து ஒன் அது வந்து இயல்பாக ஒரு கொஞ்சம் பொருட்களை போட்டு எண்ண சொன்னால் இயல்பாக ஒன்றுன்னு ஆரம்பிப்போம். அதனால தான் இயல் எண்களில் முதல்ல ஒன்று வருது. அதே மாதிரி இது வந்து ஒரு ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது, ஸ்பெஷல் நம்பர். நம்ம மீதி எல்லா நம்பரையும் இட் இஸ் அ ப்ரைம் நம்பர் ஆர் இட் இஸ் அ காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். ஆனால் இது ரெண்டுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் நம்பர். அதே மாதிரி ஒன்னால் எதையாவது மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும், டிவைட் பண்ணால் கோஷன்ட்டும் அதே நம்பர் தான் வரும், அதே மாதிரி ஆட் பண்ணோன்னா சக்ஸஸார் வரும், மைனஸ் பண்ணோன்னா ப்ரெடிசஸார் வரும். இந்த மாதிரி எக்கச்சக்க குணாதிசயங்களை கொண்ட ஒன்றாம் நம்பர் நவம்பர் 1 பேசுறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தை ஒரு பாடல் மூலம் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனந்தம் இன்றே ஆரம்பம், எல்லோர்க்கும் என் வந்தனம், எங்கும் உல்லாசம் ஏதோ உற்சாகம், எனர்ஜி தனம் வாகனம், தை தை தித்தித்தோம் நெஞ்சில் ததிகினத்தோம், கொண்டாடி மகிழ்வோமடா, பூமி ஆகாயம் எங்கும் உற்சாகம், ஷேக்கந்தன் சர்வேஸ்வரா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி சுஷ்வாகதம், வெல்வோம் வெல்வோம் சூரியோதயம், கதகளியே கதகளி நெஞ்சிலே குதுகளி, எப்போதும் பல்லாக்கில் நாம் தானே, கதகளியே கதகளி கண்ணுல மின்னுது பொன்னொழி, கொண்டாட்டம் கும்மாளம் தூள்தானே. ஆமாங்க, நம்ம தலைப்பு என்ன இப்படிதான் பாட வைக்குது வழக்கம் போல. ஆனால் படு சுவாரஸ்யமான தலைப்பு, மகிழ்ச்சிக்கான நினைவலைகள். சார் தலைப்பை அந்த செல்லில் பார்த்த உடனேயே ரீவைண்டு தான் எனக்கு. எவ்வளவோ நிகழ்ச்சிகள், ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இப்போ கொஞ்சம் தட் இஸ் நோ ஒர்க், அது ரொம்ப முக்கியமான கடமைகள்லாம் ரொம்ப இல்லாமல் ஃப்ரீ மைண்டாக பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்கும்போது அந்த பழைய நினைவலைகள்லாம் அப்படியே நிறைய வருது. எத்தனை எத்தனை சந்தோஷங்கள். நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோன்னா கடவுள் எந்த அளவு கடினமான சூழ்நிலையெல்லாம் எனக்கு கொடுத்தாரோ அதை 10 மடங்காக்கி மகிழ்ச்சி பவர் 10 அப்படின்னு எத்தனையோ நிகழ்வுகள் நமக்கு எல்லோருக்குமே நல்லா தெரியும். லைஃப் இஸ் நாட் த பெட் ஆஃப் ரோசஸ், அண்டர் தட் வி ஹவ் லாட் ஆஃப் தான். ஆனாலும் சோதனையோட முடிவில் நாம் சாதித்த, கடவுள் சோதனைக்காக அன்பளிப்பாக கொடுத்த அந்த அழகான நாட்களை பற்றிய நினைவலைகள் எக்கச்சக்கம். அப்படி முதலில் மகிழ்ச்சி என்றால் எப்படி பார்ப்பது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாமா கொஞ்சம்? முதல்ல எனக்கு நினைவுக்கு வர்றது தனிமனித மகிழ்ச்சி. நாம் பெற்ற அறிவாலும் எல்லோராலும் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நற்குணங்களாலும் சந்தர்ப்பங்களை சரியாக கையாளும் தனித்திறமையாலும் இன்பம் வரும்போது அமைதி, துன்பத்தை கண்டு துவளாத பொறுமை, போராட்ட குணம், விட்டு கொடுத்து கட்டி முடிக்கும் சகிப்புத்தன்மை போன்ற பல சக்கரங்களை சரியாக நகர்த்தினால் கண்டிப்பாக தனிமனித மகிழ்ச்சியை மகிழ்ச்சி பொங்குது. இல்லம் முழுவதும் தெய்வம் தந்த செல்வம் அல்லவா. என்ன பாட்டுன்னு புரியுதுங்களா? நான் வார்த்தையா பார்க்குறேன், யாராவது சொல்றேன், யாராவது கெஸ் பண்றீங்களான்னு. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், அன்பு மணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. ஆமாங்க, திருமணமானதுக்கு அப்புறம் இந்த தம்பதியினரிட நல்ல புரிதல், தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பரிவு, பாசம், துன்பப்படும் வேளையில் ஆறுதல் போன்ற பாலங்களாக இருந்து அதற்கு கடவுளின் பரிசாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவதைகளாக மகள்களும் கிருஷ்ணன்களாக மகன்களும் வந்து அவர்களால் நாம் பெறும் இன்பத்திற்கு மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லைல்ல நம்ம வாழ்க்கையில. அதுவே குடும்ப மகிழ்ச்சி. அந்த குடும்ப மகிழ்ச்சிங்கிறதுல மனைவி குழந்தைகள் எல்லாம் இணைந்து நம்ம ரொம்ப அழகா நடத்துற அந்த வாழ்க்கை தான் குடும்ப மகிழ்ச்சி. சுற்றுப்புற சூழலை நம் வீடு போல நேசித்து பாதுகாத்து, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம் என நம்மை சுற்றி வாழும் அனைவரையும் நேசிக்கும் ஒரு யுனிவர்சல் திங்கிங் உள்ள மனிதர்கள் நிரம்பி வழிந்தால் அது சமுதாய மகிழ்ச்சி. அப்படி எத்தனையோ மகிழ்ச்சிகள் இருப்பினும் ஒரு சில மனிதர்கள் இதில் எதையும் சிந்திக்காமல் தான் தனது என புலம்புவோர்
சங்கமாக இருப்பது சற்று சங்கடமாக தான் இருக்கிறது. லீவ் இட் தட் பீப்புள். நாம ஜாலியாக இருப்போம் இல்லைங்களா? இப்போ நம்மளோட ஜென்ரல் சிலபஸ் முடிஞ்சிருச்சுங்க. இனிமேல் பயோகிராஃபி தான். ஏன்னா நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டோம். இதில் எனக்கு என்னென்ன சந்தோஷமான நினைவலைகள் அதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தலைப்பை பார்த்தோன்னே எக்கச்சக்க சந்தோஷ நினைவலைகளில் மிதந்த எண்ணெய், அந்த எண்ணெய் அலைகள் எங்கெங்கோ எங்கெங்கோ கூட்டி செல்கிறது. எங்கள் வீட்டு கடைக்குட்டி சிங்கம் நான். அண்ணன் அக்கா என்னை தாங்கு தாங்கு என்று பள்ளி பருவ காலங்களில் தாங்குவார்கள். ஏனென்றால் வேலை, படிப்பு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாத்துலேயும் ஒரு ஆத்ம திருப்தி ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ஷன் என நான் வளர்ந்து வந்ததால் குட்டி இளவரசி எங்கள் வீட்டில் நான். 70லேயே நல்ல மதிப்பெண்களோடு கல்லூரி வாழ்க்கை. கேட்கவா வேணும்? வீட்டில் செல்லப்பிள்ளை. கல்லூரியில் கணிதத்தோடு பாடல்களும் திரைப்படங்களும் கொண்டாடப்பட்ட காலங்கள் அது. என்ட்ரி ஆஃப் எஸ்பிபி சார், கேபி சார், இளையராஜா சார், ரஹ்மான் சார், அதை மாதிரி வகுப்பறையில் தொடங்கி கேன்டீன் வரைக்கும் நாங்கள் மேத்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதை விட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற டிஸ்கஷன் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் கல்யாணி இப்போ சென்னையில் 4 பேரை குழந்தையோட சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கா. அவளோட நான் பேசின மாதிரி வேறு யாரோடையும் என் லைஃப்பில் நான் பேசினதே கிடையாது. ஸ்பெஷலி சாங்ஸ் பற்றி பிஹெச்டியே பண்ணிவிடுவோம் நானும் கல்யாணியும். அதனால் பாட்டை பற்றி தான் படிக்கிறோம், மக்குன்னு கிடையாது. காலேஜ் முடிக்கும்போது வித் டிஸ்டிங்ஷன். அந்த கல்லூரி நாட்கள் எக்கச்சக்க சந்தோஷங்களை கொடுத்து இப்போது அது மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வராதா அப்படின்னு என்னை ஏங்க வைக்குது. அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப பாசமாக ஆனால் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க. அதனால வீட்டு வேலை படிப்பில் வெற்றி கொடி தான் எப்போவுமே. வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், ஃபஸ்ட்டு டைப்பிஸ்ட், ஃபர்ஸ்ட் டீச்சர், ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர், ஃபஸ்ட்டு சிங்கர் என 8 திசைகளிலும் சந்தோஷம் கொட்டி கொடுத்த ஆண்டவன் எனக்கு. திருமணம் முடிந்தது. சற்று தடுமாற்றம், சற்று தடமாற்றம் என வேறு டிஸ்ட்ரிக்ட். பழக்க வழக்கங்கள், பேச்சு, மனிதர்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது எனக்கு. அப்போது தான் சந்தோஷத்திலும் சற்று நிதானம், சற்று கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நான் வந்தேன். பரவாயில்ல, அதுவும் ஒரு டாஸ்க்கு தானே நம்ம லைஃப்பில். டாஸ்க்குன்னா நமக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. சந்தோஷம் எப்போது நிஜமான சந்தோஷமாக தெரியுதுங்களா? பிடிக்காத விஷயங்களை முடிந்தால் சேஞ்ச் பண்ணணும், முடியலன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான். அந்த கஷ்டம் அப்படியே சந்தோஷமாக மாறிடும். எவ்வளவு அடித்தாலும் ஒரு புன்னகையோடு தாங்கிக்கிட்டும் அது ஒரு சந்தோஷம் தானே. தாங்கிக்கிட்டு போகிறதும் ஒரு சந்தோஷம் தானே இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஃபோக்கஸ்டு லைஃப் ஸ்டார்டிங். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் நல்லா பார்க்கணும், நல்லா படிக்கணும், அந்த எண்ணத்தோடு இருந்தோம். பட் குடும்பம், நம்ம குடும்பங்கிற ஒரு வளையத்துக்குள்ளே வரும்போது தான் நமக்கு ஒரு ஃபோக்கஸ்டு லைஃப் வருது. என்னென்னா நாமும் நம் குடும்பமும் சந்தோஷமாகவும் இருக்கணும், நல்ல நிறைய முன்னேற்றங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கோங்கிறது எனக்கு அப்போதான் ஒரு குடும்ப தலைவியாக நல்லா புரிஞ்சுது. ஆனாலும் மாறதானே ஓடினாலும் சைடில் தெரிகிற நல்ல விஷயங்களை ரசிக்க கற்றுக்கிட்டா நம்ம சுற்றி சந்தோஷத்தின் வாசம் தானேங்க. எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கையை நம்ம நகர்த்திக்கிட்டு போனானோட சின்ன சின்ன சந்தோஷங்களை ரசிக்க தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம போயிட்டு இருந்தோன்னா தான் வாழ்க்கை நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? மகளாக மனைவியாக இருந்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு. அதுக்கு அந்த வேலையில் தான் மகிழ்ச்சி எக்கச்சக்க கலர் லைட்டை போட்டுக்கிட்டு வந்து என் மகனாக பிறந்தான். என்னையே பிழிந்து அவனை எடுத்து உச்சி முகர்ந்த அந்த பிஞ்சு உள்ளங்கால்களில் முத்தமிட்டம் பாருங்க, அந்த நொடி தாங்க எனக்கு மகிழ்ச்சியோட உச்சம். இப்போ கூட அதை நினச்சி பார்க்குறேன். பையன் பிறந்து அவன் முகத்தை பார்த்து அந்த நேரம்தான் எனக்கு உச்சம். ரொம்ப மகிழ்ச்சியில் மகனை, மனைவியை, தாயை வென்று, அதாவது நம்ம ஒரு பெண் வந்து மகளாக இருக்கிறா, மனைவியாக இருக்கா, அப்போல்லாம் கூட அவளுக்கு ஒரு வெற்றி கிடைக்காது. தாயாக மாறிட்டா அப்படின்னு சொன்னால் பெரிய வெற்றி தான். எப்படி? இந்த பாடல் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பாடல் மாதிரி. பொன்னாலத்தானே ஒன்னாலத்தானே கனவோடு நானும் வாழ்கின்றேனே, கண்ணான கண்ணே என் ஜீவன் நீயே, எப்போதும் என் வாழ்வின் ஒளி நீயடா, என்னோட காலம் இனி உனக்காக ஓடும், முன்னாடி போகும் உன் வாழ்க்கையே, மகனே நீ முன்னேறு உன் பாதையில், இனி வெளிச்சங்கள் உண்டாகும் உன் வாழ்விலே, மகனே நீ முன்னேறு உன் பாதையில், இனி ஏற்றங்கள் உண்டாகும் உன் வாழ்விலே. காலங்கள் போனாலும் நேரங்கள் போனாலும் மகனே உன் பாசம் தான் போகாதையா, உலகம் பின்னாடி ஒரு நாளும் வருமே, நீ போகும் இடமெல்லாம் உனதாகுமே,
சுழலோடு புயல் வந்து அடித்தாலும் மகனே கரை சேர நான் வந்து நிப்பேனடா. உயிரென உனை காப்பேனே, விரல் நகம் தேய உழைப்பேனே, புது கனவுகள் நாள்தோறும் மலராய் வருமே. ஒன்னாலத்தானே ஒன்னாலத்தானே கனவோடு நானும் வாழ்கின்றேனே. கண்ணான கண்ணே என் ஜீவன் நீயே, எப்போதும் என் வாழ்வின் ஒளி நீயடா. என்னோட காலம் இனி உனக்காக ஓடும், முன்னாடி போகும் உன் வாழ்க்கையே. மகனே நீ முன்னேறு உன் பாதையில், இனி வெளிச்சங்கள் உண்டாகும் உன் வாழ்விலே. மகனே நீ முன்னேறு உன் பாதையில், இனி ஏற்றங்கள் உண்டாகும் உன் வாழ்விலே. தங்க மகனை பத்தி இப்படிதானங்க பாட முடியும் இல்லையா? அந்த ரொம்ப அந்த குழந்தை சின்ன குழந்தையில தகப்பருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும், தாய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம உருவாக்குன ஒண்ணு இல்லையா? அது குப்புத்தா சந்தோஷம்தான், 8 அடி நடந்தா சந்தோஷம்தான், விழுந்து எந்திரிச்சு ஓடுனா சந்தோஷம்தான். அதில் முடிசூட்டின ஒரு விஷயம் என்னன்னா இந்த மழலை. அதை கேட்க வாழ்க்கையில நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். குழலினிது யாழினிது கிடையவே கிடையாதுங்க. இப்ப கூட மீசை முளைச்ச என் பையன் சில சமயம் பேசுற மழலை என்னை அப்படியே திக்குமுக்காட வைக்கிறது இல்லையா? அடுத்த விஷயம் என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்னா, பெற்றோர் நமக்கு நிறைய கனவு இருக்கும். நம்ம பையன் படிப்புல புலியா இருக்கணும், ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல பாடி வீடு வாங்கிடணும், ஹை ஜம்ப்ல கப்பு வாங்கிடணும், இங்கிலீஷ் சூப்பரா பேசணும், ஒரு நல்ல கம்பெனில கை நிறைய சம்பாதிக்கணும். இப்படி எத்தனையோ எத்தனையோ கனவுகள் நிறைய இருக்கும். ஆனா நாம மட்டும் நினைச்சா ஆசைப்பட்டா மட்டும் போதாதுங்க, 2 கை தட்டினாதான் ஓசை இல்லையா? நம் பையன் இதுக்கு நேர்மாறா இருக்கிற நம்ம பையனோ பொண்ணோ நேர்மாறா இருக்கும்போது எத்தனையோ குடும்பங்கள்ல சந்தோஷம் கொஞ்சம் தொலைஞ்சுதான் போகுது இல்லையா? ஆனால் தேங்க் காட், நான் ஒரு மேத்ஸ் டீச்சர் அண்ட் ஆல்சோ எ டீச்சர் ஒர்க்டு இன் த சேம் ஸ்கூல் ஆஃப் மை சன் இல்லைங்க. அப்படிதான் நாங்கள் 2 பேருமே 15 வருஷம் ஒரே ஸ்கூலுக்குள்ள இருந்தோம். ஒரு பழமொழி என்னை அப்படியே பயமுறுத்திக்கிட்டே இருந்தது. வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நம்ம பையன் மக்கா இருப்பானா, அவன் படிக்கலைன்னா அவனை வேற என்ன பண்றது, இப்படிலாம் கூட நான் சிந்தனை பண்ணுவேன். ஆனா 2 விஷயங்கள் டிஃபைன் மை சன், என் சன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கு. ஒன்று கிளியர் கட் ஐடியா கிவன் பை மீ. நல்லா அவனுக்கு படிப்பை பற்றி மார்க் ஒரு பிரச்சனையே கிடையாதுடா, மார்க் பேஸ்டு சிலபஸே நமக்கு வேண்டாண்டா, நாலெட்ஜ் பேஸ்டு சிலபஸ் தாண்டா நமக்கு வேணும் அப்படிங்கிறத சின்ன பிள்ளையில புரிய வச்சுட்டேன் நான். அடுத்தது கிளியர் நாலேஜ் கெயின்டு பை ஹிம். அவன் இருக்கானே அதை அந்த நாலேஜ் கேதர் பண்ணணும், நல்ல மார்க் வாங்கணும், அதெல்லாம் ரொம்ப உறுதியா இருப்பான். 8th படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன் 3 செட்டு ட்ரெஸ் அவனுக்கு ஒரு வருஷமும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். தீபாவளி ஒன்று, பொங்கல் ஒன்று, பர்த்டே ஒன்று. ஆனா பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி அந்த ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எல்லா நாளுமே கலர் ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ் ஒரு தடவை போட்டு வந்திருப்பான், அடுத்த 6 மாசம் கழிச்சு அந்த ட்ரெஸ் போட முடியாது, அப்படிதான் இருக்கும். அப்ப அவன் 8th படிக்கும்போது சொன்னது, அம்மா எனக்கு 2 ட்ரெஸ் போதும், பர்த்டேக்கும் தீபாவளிக்கும், பொங்கலுக்கு எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை எனக்கு புக்கா வாங்கி கொடுங்க அப்படின்னா. ரொம்ப நாலேஜபிள் பர்சன். எனக்கு என் பையங்கிறதுக்காக சொல்லலை, நான் வாழ்க்கையில பார்த்த சரி நிறையான அந்த நாலேஜ்டு பர்சன்ல என் பையனும் ஒருத்தன். அந்த +2 ரிசல்ட் அந்த 2005 அந்த நாளை என்னால் சத்தியமா மறக்கவே முடியாதுங்க. ஸ்கூலே எதிர்பார்த்துச்சு, என்ன கோமதி மிஸ் எல்லாரையும் மிரட்டுறது உருட்டுறது எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க பையன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னோட மனநிலையை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அப்பெல்லாம் செல்லில் நம்ம மார்க் பார்க்க முடியாது, ப்ரௌசிங் சென்டருக்கு போய் பேப்பரில் அவங்க கொடுப்பாங்க, அதை தான் வாங்கிட்டு வரணும். தனியாக என் பையன் போய் வாங்கிட்டு வந்துட்டான், நிற்கிறான். எனக்கு எதுக்கு, நான் என்ன கேள்வி ஃபஸ்ட்டு கேட்டிருப்பேன் அப்படின்னு பாருங்களேன். ஏன்னா நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் அவன், அதனால பாஸ்லாம் பண்ணிடுவான். நான் ஃபஸ்ட்டு கேட்டது மேக்ஸில் எவ்வளோப்பா, ஏன்னா நான் ஒரு மேத்ஸ் டீச்சர், 15 வருஷமா மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த ஸ்கூலில். என் பையனே மேக்ஸில் கம்மியாக வாங்கினா அப்போ நான் அன்ஃபிட் ஃபார் மேக்ஸ் டீச்சிங் இல்லைங்களா? அதனால 199 சூப்பர், அவ்வளோதான். அதே மாதிரி தமிழ் அவனை மெட்ரிகுலேஷனில் இருந்ததுனால அவ்வளோவா சரியாக படிக்க மாட்டான், நான் தான் ரொம்ப கைட் பண்ணிகிட்டு இருப்பேன். அடுத்த கொஸ்டின் தமிழில் எவ்வளோ, சுமாராவது வாங்கியிருக்கியா அப்படின்னு. அப்போ கட் ஆஃப்ங்கிறதுனால மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்ததுனால என்ஜினியரிங் போயிட்டான். சூப்பராக 1104 பார் 1200 சூப்பரான மார்க்கு. அந்த நாளை என்னுடைய வாழ்க்கையில் கடைசி நாள் வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷமான நாளை
ஒரு அம்மாவா, ஒரு மேத்ஸ் டீச்சரா என்னால் மறக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தான். அதுக்கப்புறம் பையன் வந்து நான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லேயும் நல்லா இருப்பான். பரதநாட்டியம் அரங்கேற்றம் முடித்தான். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயராக இருந்தான். குவிஸில் வந்து டெல்லி வரைக்கும் கூட போயிட்டு இருந்தான் ஸ்கூல் போகும்போது. ஒரு நல்ல நான் எப்படி எப்படி தேங்க் காட் எப்போவுமே நான் எப்படிலாம் ஒரு பையன் எனக்கு இருந்தால் இருக்கணும்னு நினச்சனோ அதுக்கு அப்படியே இருக்கான் பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. காலேஜ் ஸ்டடீஸு, அப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலெக்ஷன், ஜாப் போத் இன் இந்தியா அண்ட் அப்ராட், அப்படி நல்லா போயிட்டு இருந்தது லைஃபு. சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தோன்னா அவங்க ஏதாவது ஒன்று கிளப்பி விட்ருவாங்க நம்மகிட்ட. பையனுக்கு மேரேஜ் பண்ணுங்கப்பா, பிஃபோர் ரிட்டையர்மெண்ட் நீங்கள் மேரேஜ் பண்ணி விட்ருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒரு 27 அந்த 26 27 நிறைய டீச்சர்ஸ் சொன்ன கதையினால எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்கும். சந்தோஷம் ஒரு பக்கம், பையனுக்கு கல்யாணம்னா நமக்கு சந்தோஷம் தானே, நம்மளோட பொறுப்பு கொஞ்சம் குறையுது, நம்ம ரோலை இன்னொரு பொண்ணு வந்து எடுத்துப்பா அப்படிங்கிறதுனால. ஆனால் மாமனார் மருமக சண்டையே கிடையாதுங்க உலகத்தில். மாமியார் மருமக சண்டை தான். அதை பற்றினதான் எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருப்பேன், கல்ச்சரில் பேக்வேர்டாக இருப்பேன், திங்கிங்கில் ரொம்ப ஃபார்வேர்டாக இருப்பேன். நிறைய பசங்களோட வேற ஒரு 33 வருஷம் பழகிட்டேன் இல்லையா, அதனால பார்த்துக்கலாம் நம்மள அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா. எப்படி தெரியுங்களா? கோகுலத்து ராதை வந்தாலோ இங்கு கல்யாண தேரிலே, மிதிலை நகர் சீதை வந்தாலோ எங்க வீட்டோடு வாழவே, அந்த தென்மதுரை மீனாள் விளக்கேற்ற வந்தாள், தென்மதுரை மீனாள் விளக்கேற்ற வந்தாள், சீதனமாய் கையிலே தாய்ப்பாசம் கொண்டு வந்தாள், கோகுலத்து ராதை வந்தாலோ இங்கு கல்யாண தேரிலே. ஆமாங்க, நான் என் பையனை பார்த்து சொன்னதை போல நான் எப்படி என் பையனை பார்த்துக்கிட்டனோ கிட்டத்தட்ட அந்த கல்யாணம் ஆகிற ஏஜ் வரைக்கும் பார்த்து நம்ம எல்லா அம்மாவும் செய்வோம், அப்பாவும் செய்வாங்க. இருந்தாலும் அம்மா ஒரு படி மேலே இல்லைங்களா, அம்மாவா இருக்கிறதுனால இந்த வார்த்தையை சொல்கிறேன். அது மாதிரி 100 பங்கு பரிவோடையும் பாசத்தோடையும் ஒரு குட்டி தேவதை என் பையனை பார்த்துக்கிட்டா. அவள் வந்து ஒரு குட்டி தேவதையோட வேர்ஷன் கூட சொல்லலாம் என் மருமகளை. ஷீ இஸ் ஃபார் மை சன் ஒன்லி, மேட் ஃபார் ஈச் அதர் ஜோடிஸ். வாழ்க பல்லாண்டு. இப்போது குட்டி பேரனோட அது ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். என்னோட பையன் மருமக பேரன் அதெல்லாம் வந்து ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் எனக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் டீச்சராக இருந்ததை பெரிய சந்தோஷமா நான் நினைக்கிறேன். ஏன்னா 33 வருஷம் ஒரு மேத்ஸ் டீச்சரா. ஆசிரிய பணி அறப்பணி அதற்கு உன்னை அர்ப்பணி அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு நல்ல சம்பளமும் வாங்கிக்கிறோம், நல்ல ஒரு சோசியல் சர்வீஸ் இல்லையா. அந்த 2 விஷயமும் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம குடும்பத்துக்கு வருமானமும் கிடைக்குது, அந்த மாணவர்களுக்கு தேவையான அறிவை நம்ம கொடுக்குறோம். அதுவுமே ஒரு தான தர்மம் மாதிரி தான், நம்மகிட்ட இருக்க அறிவை இன்னொரு தட்டை கொடுக்கறது. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 150 மாணவ செல்வங்கள் நம்ம கையில. அவங்களுக்கு வந்து நம்ம மார்க் வாங்குற வித்தையை மட்டும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காம ஏதோ ஒரு வாழ்விற்கு தேவையான கற்பித்தலையும் நம்ம கட்டாயம் சொல்லி கொடுக்கணுங்க. அதையும் சொல்லி கொடுத்துட்டு நல்ல பழக்க வழக்கங்கள், எதிர்கால வாழ்வில் வரும் பிரச்சனைகள், அந்த ஹேண்ட்லிங் சிச்சுவேஷன், அந்த டேலண்ட், உறவுகளை எப்படி மேம்படுத்துறது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தனி திறனை கண்டறித்து மேம்படுத்துதல் போன்ற எல்லாத்தையும் ஒரு வருஷம் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பெரிய பெரிய லெஜெண்டரியாக பார்க்கும்போது வர்ற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஈக்குவல் இந்த உலகத்தில் வேற எந்த ப்ரொஃபஷன்லையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். டீச்சிங் ப்ரொஃபஷனில் மட்டும்தான் நாமக்கிட்ட நம்ம வளர்த்து விட்டவங்க இன்னைக்கு இப்போ நம்மளோட 100 பங்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லையா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் எல்லாத்துலேயும். நான் மாயவரத்தில் குறிப்பாக நான் வந்து 1990 இந்த தனியார் பள்ளியில் மொத கிளாஸ் எடுத்தேன். அந்த தெய்வங்கள் 40 தெய்வங்கள் இருந்தது என்கிட்ட. இப்போ அவங்கெல்லாம் இப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டா, பெரிய பெரிய ஆளா, பெரிய பெரிய லெக்சரர்ஸாக இன்னைக்கு நான் மயிலாடுதுறையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு துறையில் ஒரு முத்திரையை பதிச்சிட்டு இருக்காங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு. அதை பார்க்கும்போது அப்படியே எப்படி என்ன ஒரு சந்தோஷம் வருது தெரியுங்களாப்பா. டீச்சிங் ப்ரொஃபஷன் தான்ப்பா பெஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு. ஆனால் ஒரு பெரிய ஜோக் உங்களுக்கு நான் சொன்னேன்னா விளையாட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்பா வந்து நான் பிஎஸ்சி முடித்தோடனே பிஎட் பண்ணுமா அப்படின்னாங்க. எனக்கு என்னமோ இப்போ டீச்சர் பிடிக்கல, நான் பண்ண மாட்டேப்பா, எனக்கு வந்து ஸ்டெனோடைபிஸ்ட், அப்போல்லாம் போய் அந்த பாலிட்டிஷியன் எல்லாம் பேட்டி எடுக்கிறது ஸ்டார்ட் அண்ட் எழுதுவோம். அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணணும், நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு டைப் போத் ஹையர் ஷார்ட் அண்ட் ஹையர் எல்லாமே முடிச்சிருந்தேன். 135 வேர்ட்ஸ் பெர் மினிட் எழுதுவேன் டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்ம நல்ல ஷார்ட் அண்டில். ஆனால் எனக்கு இன்டர்வியூ கார்டு ஃபுல்லாக வந்தது ஃபுல்லாக சென்னையிலேருந்து. அந்த காலகட்டத்தில் நினச்சி பாருங்களேன், 78 to 81 பேட்ச். அப்போ அம்மா தனியாக என்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் சென்னைக்கெலாம் அனுப்ப மாட்டேன், கல்யாணம் தான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ டீச்சிங்கை வந்து நான் வேண்டாம், அன்னைக்கு நான் முடிச்சிருந்தேன்னா இன்றைக்கி ஹெச்எம்மாக தான் ரிட்டையர் ஆகிருப்பேன். அப்புறம் பையன் பிறந்து 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் பிஎட், அப்புறம் எம்ஏ இங்கிலீஷு. அப்போது வந்து திரும்ப
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல செக்யூரிட்டியான ஒரு ப்ரொஃபஷன் எது, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ரொஃபஷன் எதுன்னு பார்த்தா டீச்சிங் தான். அப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், நம்ம வந்து பெண் புத்தி பின் புத்தி போல பிஎட் பண்ணது பண்ணாம விட்டது எவ்வளோ பெரிய தப்பு நமக்கு அப்படின்னு நினைச்சி, அதுக்கப்புறம் பிஎட் பண்ணி பிஎட் பண்ண 20, அதனால தான் பிஎட் சரியா பண்ணா 22 வருஷம் மெட்ரிகுலேஷன்ல. அதுவும் ஒரு பெரிய gift தான். அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் எந்த வேலையா இருந்தாலும் ஜுஜுபியா இருக்கும். ஏன்னா மெட்ரிகுலேஷன் அவ்வளோ நல்லா கற்றுக் கொடுத்தது அந்த வேலையை. நல்ல ஒரு பேச்சு திறமையை வளர்த்து விட்டது கூட எனக்கு அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அப்பா அம்மா எல்லாருமே பாட்டு கேட்குற ஒரு ஃபேமிலி. அதனால ரேடியோவில் எனி டைம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய பாடல்கள் கண்ணதாசனோடதாக இருக்கட்டும், வாலியோடதாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜி ராமநாதன், கேவி மகாதேவன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, குன்னக்குடி வைத்தியநாதன், இவங்களுடைய பாடல்களை கேட்டுட்டு அது நல்ல மனசில் பதிஞ்சிருச்சு எனக்கு. பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிச்ச ஹேபிட். ஒரு பெரிய வேலையை செய்யணும், 2 கட்டு பேப்பரை திருத்தணும்னு சொன்னால் அப்படியே டேப் ரெக்கார்டரை கொண்டு வச்சுட்டு பாட்டை போட்டேன்னா 2 கட்டு பேப்பரையும் 10 to 12 நைட் திருத்தி முடிச்சுடுவேன். எந்த பெரிய வேலையும் பாட்டு கேட்டேன்னா முடிச்சிடுவேன். பாட்டு மேலே எனக்கு ரொம்ப ஒரு விருப்பம், ரொம்ப பேஷன். ஒரு நிமிஷம் எப்பயாவது நினைப்பேன், பாட்டு கற்றுக்கலாமா அப்படின்னு. அப்போ அன்னைய காலகட்டத்தில் ஒரு வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பாட்டு கற்றுக்க முடியுங்கிற நிலைமை இருந்துச்சு. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா, நீ கேட்க மட்டும் ரொம்ப பேராசைப்படாது அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்னோட 63, இந்த ஏஜ் ஆஃப் 63 நான் போய் ஒரு பாட்டு கிளாஸில் உட்காடுறேன், பாட்டு கற்றுக்கிறேன், level 1 முடிக்கிறேன். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்களேன், யாருக்கு கிடைக்கும்? ஐ எம் ஸோ பிளஸ்ட், ஐ எம் ஸோ கிஃப்டட். அப்போ வந்து நான் எந்த பாட்டெல்லாம் கேட்டால் சந்தோஷப்படணும், மாலை பொழுதின் மயக்கத்திலே பாட்டு கேட்டால் அவ்வளோ சந்தோஷப்படும். அதை இப்போ நான் பாடுறேன். அது எவ்வளோ பெரிய ரெட்டிப்பு சந்தோஷம், ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இப்போ அந்த ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு. அதே மாதிரி நட்பு வட்டம், கூடா நட்பு கேடாய் முடியுங்கிறது தெரியும். என்றைக்குமே நம்மளை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றது உறவுகள். ஒரு அளவு செஞ்சாலும் ஒரு லெவலுக்கு மேலே, ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கு ஒரு நல்ல நட்பு வட்டம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மளை அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை செய், அதை செய், இப்படி போ, அப்படி வா, எல்லாமே சொல்லுவாங்க. அதை வந்து அந்த ஒரு கண்டிப்பும் இருக்கும் அவங்கள்ட்ட. அதுக்கடுத்து நமக்கு அளவு கடந்த மாரல் சப்போர்ட்டு. நான் சின்னதாக ஒரு பாட்டு பாடி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனேன்னா கூட சூப்பராக பாடுறப்பா அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய தோழிகள், அதில் தோழர்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா சுஜாதா மாதிரி தான் நிறைய பேர் வந்து நல்ல லெவலில் இருப்பாங்க. ஆனால் என்கிட்ட ரொம்ப சிம்பிளாக பழகுவாங்க, காசை ஒரு பெருசாக நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பாருங்க, அது கொடுக்குற சந்தோஷமே தனி சந்தோஷம் தாங்க. ரொம்ப மூச்சு வாங்குது, ஏன்னா ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஓடிடுச்சு. பழைய நினைவுகளெல்லாம் சொல்லி முடிச்சு மூச்சு வாங்கிருச்சு. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க என்னை பற்றி, நான் எப்படி இருப்பேன் அப்படின்ட்டு? ஈசி சேரில் படுத்துக்கிட்டு உலகே மாயம் வாழ்வே மாயம்னு பாடுவேன் தானே நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ தான் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆகுது. மிகப்பெரிய உண்மையான மகிழ்ச்சி என்னென்னா, நான் வேதாத்திரிய மகரிஷியோடைய அந்த வேதாத்திரியத்துக்குள்ளே நுழைஞ்சேன் பாருங்க, அதுதான் என்னோட பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி இப்போ. ஏன்னா வேதாத்திரிய மகரிஷியை குருவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அமைதியான மற்றும் சந்தோஷமான வாழ்க்கை ஆஃப்டர் 60. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து இளரத்தமாக இருக்கும்போது எந்த போராட்டத்தையும் தாங்கிக்கிறோம், எப்படியும் போராட்டத்தை முடியுது நம்மளால், நிறைய விஷயத்துக்கு கலங்கறதில்ல. பட் ஆனால் நம்ம ஃபேமிலி அந்த வரும்போது, நம்மளோட பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு தனிமை அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு வேறு வகையான போராட்டங்கள் வருது. அந்த போராட்டங்களை எதிர்கொள்ள நம்மளுடைய சாதாரண படிப்பு உதவி செய்ய மாட்டேங்குது. அப்போ தான் வேதாத்திரியம் இருக்கு இல்லையா, அந்த வேதாத்திரியத்தில் ஐயா வந்து ஒரு பெரிய சிலபஸையே கொடுத்துட்டாங்க. உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு அகத்தாய்வு மற்றும் தவம், உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி என 3 பக்கங்கள் உள்ள முக்கோணத்தில் நம்மளை பாதுகாப்பாக ஐயா வச்சுருக்குறாங்க. நீங்கள் அந்த வேதாத்திரியத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். சாதாரணமாகவே மேக்ஸில் ட்ரையாங்கிளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ், எல்லா ஷேப்ஸுக்குமே இருக்கும். எஸ்பெஷலி ட்ரையாங்கிளுக்கு வந்து நிறைய, அதுலேயே ட்ரையாங்கிளை பற்றி நம்ம நிறைய தியரிஸ் படிக்கும்போது அதில் நிறைய சென்டர்ஸ் இருக்கும். இன்சென்டர், ஆர்த்தோ சென்டர், சர்க்கம் சென்டர் அப்படின்னு நிறைய இருக்கும். அதில் இன்சென்டர்னு நினைக்கிறேன், அந்த விஷயம் படித்தது நானும் ப்ரூஃப் தேடுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்சென்டரில் வைக்கிற பொருட்கள் வந்து நீண்ட காலம் கெடுவதில்லை, அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தான் எகிப்தில் பிரமிடு கட்டினாங்க அப்படிங்கிற நியூஸை நான் படித்த மாதிரி ஞாபகம். அதே பிரின்சிபலை தான் இப்போ வேதாத்திரி மகரிஷி ஐயா வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 3 தவம், உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சிங்கிற 3 பக்கங்கள் அடங்கிய முக்கோணத்துக்குள்ளே எங்களை ரொம்ப சேஃப்டியாக நாங்கள் வந்து அந்த வயசில் சோர்ந்து போகாமல், ரொம்ப அப்படியே மனது உடைந்து போகாமல், இந்த கெட்ட எண்ணங்கள் வராமல் நல்ல எண்ணங்களை சீரமைத்தல். அவரோட டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா சாரோடைய சிலபஸில், குரு ஐயாவுடைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சினம் தவிர்த்தல்,
கவலை ஒழித்தல், எண்ணங்களை ஆராய்தல், இப்படிலாம் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அதை இந்த நம்ம எக்ஸசைஸையும் பண்ணிட்டு இருக்கோம், தவம் பண்றோம், காய்கல்ப பயிற்சி பண்றோம். ப்ளஸ் அவங்க சார் ஐயா வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. படிச்சது என்னவோ 3வது தான் இருந்தா கூட அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் ஹோமியோபதியா எல்லாத்துலேயுமே பிஹெச்டி வாங்கியிருக்காங்க. அதனால நிறைய விஷயங்கள் நூட்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை படிக்க படிக்க என்ன ஆகும்னா இந்த முக்கோணத்துக்குள்ள நம்ம கெடாமல் நம்ம வாழ்நாள் முழுக்க இருக்கிறதுக்கான முக்கோணத்தை ஐயா நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த முக்கோணத்துல இருக்கிறதுனால நம்ம எப்ப பார்த்தாலும் எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா அமைதியோடையும் அளவற்ற சந்தோஷத்தோடையும் வாழலாம் அப்படிங்கிற உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்த எங்கள் குரு வேதாத்ரி ஐயா பற்றிய பாடல் ரொம்ப சந்தோஷமா எனக்கு பாடணும் அப்படின்னு உங்கள்கிட்ட பாடணும்னு எனக்கு தோணுது. அந்த பாட்டை பாடிடுறேன். ஓய்வென்பதறியாது வையகம் வளம் காண நித்தம் நினைத்த குருவே, ஒன்றல்ல ரெண்டல்ல பல கோடி உள்ளங்கள் அனுதினம் உனை வாழ்த்துமே. தாயன்பு கொண்டெந்த தரணியோர் நல் பயிற்சி பல தந்த குருவே, தரமாக நீ தந்த பல 100 பாடல்கள் பாடும் இத்தமுதாயமே. ஆய்வுகள் பல செய்து காய கல்பம் எனும் கலையை எளிதாக்கி தந்த குருவே, அகத்தாய்வு என்று நீ தந்த தற்சோதனையால் அடிமனது இருள் நீங்குமே. பாய்ந்தோடு மனமதனை பக்குவமாய் அடக்கி வைக்க பலதவங்கள் தந்த குருவே, பரந்த சுத்த வெளி பற்றி பல செய்தி அறிய செய்த ஐயனே என் தெய்வமே. பரந்த சுத்த வெளி பற்றி பல செய்தி அறிய செய்த ஐயனே என் தெய்வமே. ஐயனே என் தெய்வமே, ஐயனே என் தெய்வமே, ஐயனே என் தெய்வமே, ஐயனே என் தெய்வமே. இந்த நவம்பர் மாசத்துல கூட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு. நான் எம்எஸ்சி யோகா போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப சொல்லக்கூடாது, வயசாயிடுச்சு, உனக்கு 65 வயசாயிடுச்சு, கீப் குவாய்ட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, நம்ம டிகிரி அகாடமிக்காக நம்ம 3 டிகிரி வாங்கியிருக்கோம். இருந்தால் கூட அது வந்து வாழ்க்கைக்கு கொஞ்சம் நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கு பயன்பட்டது, நாலேஜுக்கு பயன்பட்டது. ஆனால் ஒரு அமைதியான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னா வேதாத்திரியத்தை பற்றி நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்எஸ்சி யோகா போட்டிருக்கேன். மண்டே அன்னைக்கு ஆழியாரில் நான் போய் பணம் கட்டி சேர்ந்து அந்த இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது. இது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்களேன். 65 வயசு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு டிகிரி படிக்கிறோம். அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவுது. இப்போ நம்ம படித்த படிப்பெல்லாம் பெரும்பாலும் கல்வியை தப்பு சொல்ல முடியாது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி நிறைய விஷயத்த நம்ம படித்த படிப்பு வந்து பயன்படாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பயன்படுத்தாமல் இருக்கமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஐயாவுடைய சிலபஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும், வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தால் எப்படி திருப்பி போடணுங்கிறத ஐயாவோட சிலபஸ் கரெக்டாக கொடுத்துருக்கோம். அதனால தான் நான் இப்போ எம்எஸ்சி யோகா பண்ணுங்கிற முடிவு வந்து அதை ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்தது என்னோட தோழி சுஜாதா ஹேட்ஸ் ஆஃப். அவங்க முடிச்சிருக்காங்க ஏற்கனவே. நீங்கள் வாங்கம்மா, இதுக்குள்ளே வாங்கம்மான்னு சொல்லி நானும் அதை உணர்ந்து இப்போ போட்டு மண்டே அன்னைக்கு நான் போய் ஆழியார் போய் அங்கே நான் ஜாயின் பண்ணுறேன் எம்எஸ்சி யோகாவில். இந்த மாதிரி நிறைய சந்தோஷங்களை கொடுக்குற மகரிஷி ஐயாவை ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டது தான் என்னோட வாழ்க்கையில் இந்த இனி வரும் காலகட்டங்களில். ஏன்னா நம்ம பாஸ்ட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்னு நான் சொன்னேன், அப்புறம் ப்ரெசென்ட்டில் இப்போ எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டேன். இன் ஃபியூச்சர்லேயும் நான் சந்தோஷமாக இருக்க உதவுறது இந்த வேதாத்திரி ஐயா அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். அருமை பிரம்மதி டீச்சர், அருமையான ஒரு நிகழ்வு. மகிழ்ச்சிக்கான நினைவலைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எப்படி எடுத்துட்டு போகணும்னு சரியாக அதை எடுத்துட்டு போயிருக்கிறீங்க. மீதி வரும் ஒரு 29 பேருக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். உங்க மகனுடைய அவருடைய உயர்வு நீங்க நினைச்ச மாதிரி எப்படி ஒரு மகன் இருக்கணும்னு நினைச்ச மாதிரி ஒரு மகன் வந்ததும், அதே மாதிரி மருமகளை நீங்க பாடல் மூலம் வரவேற்றதும், வேதாத்திரியத்துல வந்து நீங்க கற்றதும் பெற்றதும் இதெல்லாம் மகிழ்ச்சிக்கான நினைவலைகளை அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நல்ல ஒரு இனிமையான ஒரு குரல், இனிமையான பாடல்கள் பாடி, இன்னும் ரொம்ப யங்கர் வாய்ஸ் உங்களுக்கு. கண்டிப்பாக யாராவது இசையமைப்பாளர் இருந்தாங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பா ஒரு திரைப்படத்திலையும் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு
உங்களுக்கு ஒரு வாழ்த்துகளையும் தெரிவித்து அருமையான மக்களை பின்னோட்டத்துக்கு அழைக்கிறேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுபவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தளத்துல கவிதை விதை சிவகினி மேடம் அவருக்கும் செவந்தி சீனிவாசன் கணவரும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு திருமண நாள் அவங்களுக்கு. அதே மாதிரி அவங்களுடைய நண்பர் ஸ்டீஃபன் மற்றும் மாலதி தம்பதியர் அவர்களுக்கும் இன்னைக்கு திருமண நாள் இருக்கு. அவங்க 2 தம்பதிகளையும் வாழ்த்துவோம். வேறு யாராவது பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் இருந்தால் தெரிவிக்கலாம் நம்ம தளத்துல. அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து நான் மேற்கொண்ட இருவருக்கும் திருமண வாழ்த்துக்களையும், உலகில் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் இன்னைக்கு கொண்டாடும் அனைவருக்கும் நம் நட்புலர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து, குழந்தை வரம் வேண்டுவோர் அது கிடைக்க ஒரு பிரார்த்தனை வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அதே சமயம் உலகம் முழுவதும் இருப்பவர்கள் உடல் நலம், மனநலம் பெற்று சிறந்து வாழ ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்து பின்னோட்டத்துக்கு நண்பர்களை அழைக்கிறேன். மாரிமுத்து சார், நீங்க பேசலாம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கவேலு மாரிமுத்து, தன்னம்பிக்கை எழுத்தாளர். இன்னைக்கு அம்மா பேசின பேச்சு உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த பேச்சு. ஒரு சிறந்த பேச்சாளர் எப்படி பேசணுங்கிறதுக்கு இவங்க தான் ஒரு சிறந்த உதாரணம்னு நான் சொல்லுவேன். மழை திறந்த வெள்ளம் போல்னு சொல்கிற மாதிரி கடகட கடகடன்னு சொன்னாங்க, தங்குதலையே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்றைய தினத்தை ஒரு ஹைலி பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு ஆரம்பித்து வச்சதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். முழுக்க ஃபுல்லி பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த பாரதியார் ஒரு பாட்டு பண்ணார் இல்லையா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படிங்கிற மாதிரி கோடிக்கணக்கான இன்பங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நினச்சி மகிழ்கிறது தான் அதை விட பெரிய இன்பம். ஒவ்வொரு நம்ம அதெல்லாம் விட்டுட்டு எப்போ இந்த சோகம், வருத்தம், ஏமாற்றம் எல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அன்றைய தினத்தையே அந்த வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இவங்க ஃபுல்லாக ஆரம்பம் முதல், அதாவது வீட்டுக்கு குட்டி இளவரசியாக இருந்ததுலேருந்து முதல் குழந்தை பெற்று பையனை பெற்று அவன் உள்ளங்காலில் முத்தம் பதித்து மோந்து பார்த்து அவன் மழலையை கேட்டு அப்படின்னு ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு ஆண்டையும் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப பெரிய கிஃப்டட், ஷீஸ் எ கிஃப்டட் லேடி. உண்மையிலேயே கிஃப்டட் லேடி, பிளஸ்டு லேடி தான் சொல்ல முடியும். தவிர 33 வருஷங்கள் ஆசிரியராக இருந்து பணியாற்றும் போது அதை விட அவங்க சொன்ன அந்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாங்க. மாணவர்கள்னால் பிற்காலத்தில் சீனியர்ஸ், சிட்டிசன்ஸ்களாக பெரிய பெரிய பதவியில் இருக்கிற ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கிடச்சிருக்குது. அந்த பெருமை எல்லா பெருமையோட மிகப்பெரிய பெருமை என்ன, இவங்ககிட்ட படித்தவங்கெல்லாம் பெரிய பதவியில் இருக்கிறாங்க, பெரிய ஆளுகளாக இருக்கிறாங்கங்கிறத நினைக்கிற போது ஒரு டீச்சருக்கு வரக்கூடிய சந்தோஷத்தை அப்படியே நம்ம மனசில் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா வகையிலும் மிகச்சிறந்த பேச்சாளர். இவங்களை அடிக்கடி இந்த தளத்துக்கு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். நான் நன்றி, வணக்கம் சார். ஓகே, தேங்க்யூ மாரிமுத்து சார், அருமையான ஒரு பின்னோட்டம் கொடுத்தீங்க. சிங்கர்வேல் சார், நீங்க பேசலாம். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். உண்மையாலுமே மிக மகிழ்ச்சியா இருக்கு. மாசத்துல முதல் அருமையான ஒரு உரையாடல். நான் முதல்ல ஓபன் பண்றப்ப அவங்களோட முகத்தை பார்க்கல, குரலை கேட்டோடனே சரி ஒரு 30 வயசுக்குள்ள இருப்பாங்கன்னு நினைச்சேன். அம்மா, உங்களுடைய வாய்ஸ் மிக அருமை, அழகா இருக்கு. கேட்கறப்பே மனதுக்கு ஒரு அமைதி வருது. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா அந்த நினைவலைகளின் மகிழ்ச்சிங்கிறது அது வேற லெவல். நீங்க அழகா கொண்டாந்துட்டீங்க. ஆசிரியரா நிறைய பேருக்கு உருவாக்கியிருக்கீங்க. வாழ்க வளமுடன். இன்னும் நீங்க நீல் ஆயுளோட இருக்கணும். அதே போல இங்க சிவகணி சிஸ்டரும் இன்னொருத்தரும் சொன்னாங்க, அவங்களுக்கும் திருமண நாள். உங்க 3 பேர்த்துக்குமே சேர்த்தி அருட்காப்பு, அருட்பேராற்றல், இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாக அமையுமாக. சங்கற்பம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வும்.
வாழ்க வளமுடன். எல்லாரும் எல்லா செல்வங்களையும்